ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிரேப் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாடல் 1 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்க்கு. ஓகேவா, 5 கொஷின் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே சூஸ் த பெஸ்ட்டு தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, புக்கில் இருக்கிறதையே நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து fill in the blanks. அடுத்து இது வந்து ஒரு 5 மார்க்குக்கு இங்கே கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுவும் 5 மார்க்ஸ்க்கு இங்கே கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். எப்படின்னா கான்செப்ட் தெரிஞ்சால் இது நல்லாவே சால்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரிக்காக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா புக்கில் இருக்கிறத கொடுத்து நம்பர்ஸை வேணால் சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப அவ்வளோ டஃப்பாக இருக்காது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் வந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கானது. அடுத்து 2 மார்க்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்னா எனி 10 ஓகேவா பண்ணால் போதும். மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவா 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 33ல் முடியுது. அப்போ உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒரு 12 கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாச்சும் 2 தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி வரும், சாய்ஸில் விடுற மாதிரி வரும். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது ஓகேவா, இங்கே கொடுத்துருக்கத அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஃப்ரம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம்னு கேட்டாங்கன்னா இதிலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ண, அதாவது 4.97 மைனஸ் 2.85 சரிங்களா, இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் அப்படியே இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ். ஓகே, அடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து இன்னொரு கொஷின் வந்திருக்கு, சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகேவா, ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அடுத்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா, ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம படித்தாதான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து என்ன ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன் இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்க பிக்சருக்கு. அடுத்து மோட் கண்டுபிடிக்கணும். மோட்னால் எந்த நம்பர் அதிகமாக வருதோ அதுதான் வந்து மோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே வந்து ரிப்பீட்டடாக வரவே இல்லை. ஸோ இங்கே வந்து என்னென்னா நோ மோடு. அடுத்து மீடியன். மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே நடுவில் வரதான் மீடியன். அப்போ எப்படி பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு ஓகேவா, மொத்தம் ஆட் வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்களே இது அப்படியே அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா எப்படி என்ன வரும், 8 வரும். ஓகேவா, 8 10 15 16 25 அண்ட் 30. ஓகேவா, இங்கே இப்படி வந்திருக்கா. அடுத்து இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 வேல்யூஸ் இருக்குன்னா இது வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ என்ன பண்ணணும், அப்போ 6 டிவைடட் பை என்ன பண்ணுங்க 2 போட்டால் 3 வருமா. ஸோ அப்போ 15ஐயும் 16ஐயும் எடுத்துக்கோங்க. 15க்கும் 16க்கும் நடுவில் என்ன வரும், 15.5 வருமா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 15 + 16 ஆட் பண்ணிக்கோங்க, பை 2 போட்டால் நமக்கு 15.5ங்கிறதா மீடியன்னு கிடைக்கும். அடுத்தது ஷெடியூலிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சி பாருங்கள். பார்ட் சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மார்க் கொஷின். ஓகேவா, ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 5 பண்ணால் போதும். சாரி, இட்ஸ் நாட் 5 மார்க் கொஷின் இல்லை, இது வந்து ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. சரியா, ஓகே 5 எழுதணும். ஓகேவா, மொத்தம் உங்களுக்கு எத்தனை இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 8 கொஷின்ஸ் இருக்குது. 8லேருந்து 5 எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் டி லாஸ்ட் பார்ட். ஒரு கொஷின் எழுதினா போதும் 5 மார்க். ஒன்று என்னென்னா ஒரு சர்க்கிளை வரையணும், டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ டயமீட்டர்லேருந்து எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம்னா 12 டிவைடட் பை 2. அப்போ 6 சென்டிமீட்டர் தான் வரும் அந்த ரேடியஸ். ஓகேவா, இதை வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ரொம்ப சிம்பிள். அடுத்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள், இதுவும் ஈஸி தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், சர்க்குலர் ரிங்கை வந்து ஷேட் பண்ணணும். ஓகேவா, இதை தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, உள்ளே வராது, இந்த பார்ட் வராது. ஓகேவா, இந்த பார்ட்டை வந்து ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணிவிட்டு விட்த் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் வருது அப்படின்னு மெஷர் பண்ணி எழுதிருங்க. அதுதான் விட்த். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிரேவ் ஸ்டடி.
அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.